வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று ஒரு அறிக்கை விடுகிறார். அந்த அறிக்கையில் நீங்கள் ஏன் நடிகர் விஜயை முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கவில்லை, முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்து நீங்கள் ஏன் அவரை கைது செய்யவில்லை, நீதிமன்ற காவலில் நிறுத்தவில்லை, அவர் நீதிமன்றத்தில் பதில் சொல்லட்டும், தான் ஒரு நிரபராதி என்று. இதே கருத்தை பத்திரிகையாளர் என்று தன்னை கருதி கொள்கிற ஐயநாதன் அவர்கள் அவர் மீது எனக்கு மதிப்புண்டு. திருமாவளவன் ஒரு ஸ்காலர் என்ற மரியாதை எனக்கு உண்டு. அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக அந்த இயக்கத்தை ஆரம்பித்து அரசியல் கட்சியாக பரிமளித்து வளர்ந்து கொண்டிருப்பவர். திருமாவளவன் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் நேற்று அவர் பேசிய பேச்சில் விஜயை ஏன் முதல் தகவல் அறிக்கையில், போலீஸினுடைய முதல் தகவல் அறிக்கையில் பதிவு பெற வேண்டும் என்று வற்புறுத்தினார் என்று தெரியவில்லை. அவர் எப்பொழுதுமே கொள்கை வேறு அரசியல் பிழைப்பு வேறு என்று வாழ்க்கையை நடத்துபவர். இரட்டை வாழ்க்கை தான் அவருக்கு. அவருடைய கொள்கைகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு ஒரு சிறந்த பாராளுமன்றவாதியாக செயல்படுவார். திருமாவளவன் செயல்படுவதில் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும், அவருடைய சித்தாந்தத்தில் மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் நிலைப்பாடு, பதவி என்று வந்துவிட்டால் அவர் சில சமரசங்களை தயங்காமல் ஏற்றுக்கொள்வார். நிர்பந்திக்கவே வேண்டாம், தன்னாலே ஏற்றுக்குவார். அந்த வகையில் விஜயினுடைய அரசியல் ஆட்டத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும், விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில்தான் அவர் இதை செயல்படுத்துகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் அது எழத்தான் செய்கிறது. அவர் அதுவும் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கிறார். விஜயை ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளக்கூடாது, இதுதான் அதனோட அர்த்தம். நான் கேட்குறேன், நீங்கள் விஜயை அந்த முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அந்த காரணம் இருந்தால் போலீஸ் விட்டுருமா? ஆக இதில் திருமாவளவனுக்கு என்ன பின்னணி இருக்கிறது, என்ன ஒரு எந்த பின்னணியின் அடிப்படையில், எதன் அழுத்தத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறார்? இதை ஒருவேளை ஸ்டாலினே தூண்டி விடுகிறாரா? நீங்கள் நானாக செஞ்சால் தப்பாயிரும், நீங்களாம் கேட்கறதுனால நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறாரா? எப்படி இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் அனைவரும் மறந்து விடுகிறார்கள். ஒட்டுமொத்த கரூர் துயரம், பெருந்துயர சம்பவம், அது ஒரு பெருந்துயர சம்பவம். அது யாருக்கு அரசியல் லாபம், யாருக்கு நட்டம் என்பதெல்லாம் வேறு. அந்த துயரத்தை மறந்து அடுத்த கட்டத்திற்கு விஜய் வர வேண்டும் என்று தொடர்ந்து நான் பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையில் மீண்டும் பேசுவோம்.